ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி. இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லியான்னு சரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த சட்னி தீர்ற வரைக்கும் இட்லி பத்தவே பத்தாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் சேர்க்காதீங்க, ட்ரையாகவே வதக்கி எடுத்துருங்க. சீரகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நல்லா பழுத்த 2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த காஞ்ச மிளகாயும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு தேங்காவை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு கீத்தளவு தான் இருந்துச்சு. தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சட்னி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் சட்னி. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாயை இந்த மாதிரி ரஃப்பாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, பொடியாக நறுக்குன கொஞ்சம் மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தாளிப்பு ரெடி. எந்த ஒரு சட்னிக்குமே தாளிப்பு கொடுத்தா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you soon.